1 லட்சம் முதலீடு செய்து 9750 வரை வட்டி சம்பாதிக்க முடியுமா? எல்ஐசியின் புதிய எஃப்டி திட்டம் 2026இல் உண்மையா என்று முழு விவரம் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று எல்ஐசியின் நியூ எஃப்டி ஸ்கீம் 2026 பற்றிய முழு தகவல்களை பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட், டர்ன் ஓவர், எலிஜிபிலிட்டி மற்றும் இது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா என்று பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை. இது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வழங்கும் பப்ளிக் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் 1 வருடம் முதல் 5 வருடம் வரை முதலீடு செய்யலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 2026 அப்ராக்சிமேட்லி 1 வருஷத்துக்கு சுமார் 6.7%, 2 வருடம் சுமார் 6.8%, 3 வருடம் சுமார் 6.85%, 5 வருடம் சுமார் 6.9%. சீனியர் சிட்டிசன்ஸ்னால் கூடுதல் 0.25% வரை. இன்ட்ரெஸ்ட் மாற்றம் இருக்கலாம். முதலீடு செய்யும் முன் வெரிஃபை செய்யவும். எக்ஸாம்பிள் கால்குலேஷன், நீங்கள் 1.5 லட்சம் முதலீடு செய்கிறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.5% முதல் 6.9% வரை இருந்தால் 1 வருடத்தில் கிடைக்கும் வட்டி சுமார் 9750 முதல் 10350 வரை இருக்கலாம். எக்ஸாக்ட் அமௌண்ட் டர்ன் ஓவர் மற்றும் ரேட்டை பொறுத்தது. சரிங்களா? ஸோ ஃபீச்சர்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, குறைந்தபட்ச முதலீடு 10,000 ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச முதலீடு. குமுலேட்டிவ் அண்ட் நான் குமுலேட்டிவ் ஆப்ஷன். லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி வசதி. எஃப்டிக்கு அப்போ அகெயின்ஸ்டாக நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஆட்டோ ரெனுவல் ஆப்ஷன். ஸோ ஆட்டோ ரெனுவல் ஆப்ஷன் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள், வரி செலுத்த வேண்டும். பர்டிகுலர் இருக்குது, டீட்டெயில்ஸ் பார்ப்போம். முதலீடு செய்வதற்கு முன் தெரிந்திருக்க வேண்டியவை. இன்ட்ரெஸ்ட் வட்டி வரிக்குட்பட்டது. எஃப்டி மூலம் கிடைக்கும் வட்டி தொகை உங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் வரி செலுத்த வேண்டும். செக்ஷன் 80C கீழ் வரிச்சலுகை இல்லை. பொதுவான ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கு 80C வரிச்சலுகை கிடையாது. சில டேக்ஸ் சேவிங் எஃப்டி திட்டங்களுக்கு மட்டும் 80C சலுகை இருக்கும். டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். ஒரு ஆண்டில் கிடைக்கும் வட்டி தொகை 40,000 கடந்தால், அது சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 இருந்தால் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். ஸோ இதுக்கு கீழே வட்டி வாங்குறவங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது. முதலீடு செய்வதற்கு முன் தனிநபர்கள் வருமானம், லாகின் காலங்கள் மற்றும் நிதி இலக்குகளை கவனமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதிகாரப்பூர்வ பாலிசி ஆவணங்களை படித்து அங்கீகரிக்கப்பட்ட எல்ஐசி முகவர்கள் அல்லது நிதி ஆலோசகர்களை அணுகும்போது எப்போதும் பரிந்துரைக்கப்படுகிறது. அதிக ஆபத்துள்ள, அதிக வருமானம் தரும் முதலீடை விட பாதுகாப்பு மற்றும் நீண்டகால நிதி திட்டமிடலுக்கு முன்னுரிமை அளிக்கும் பல விவாத முதலீட்டாளர்களுக்கு எல்ஐசி ஒரு நம்பகமான நிறுவனமாக தொடர்கிறது. எல்ஐசி எஃப்டி திட்டம் பாதுகாப்பானதா? எல்ஐசி இந்திய அரசுக்கு சொந்தமானது மற்றும் வலுவான நிதி அடித்தளத்தை கொண்டுள்ளது. சந்தையுடன் இணைக்கப்பட்ட கூறுகள் போனஸை பாதிக்கலாம் என்றாலும் பாலிசி விதிமுறைகளின்படி உத்தரவாதமான நன்மைகள் பாதுகாப்பாகவே இருக்கும். எனவே சந்தை சார்ந்த முதலீட்டுடன் ஒப்பிடும்போது எல்ஐசி சேமிப்பு வகை திட்டங்கள் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன. இறுதி முடிவு. எல்ஐசி புதிய நிலையான வைப்பு நிதி திட்ட விதி 2026 எல்ஐசியின் சேமிப்பு மற்றும் உத்தரவாதமான வருமான திட்டங்களில் புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெளிப்படைத்தன்மையை முக்கியமாக குறிக்கிறது. வங்கிகளைப் போல் பாரம்பரிய நிலையான வைப்பு தொகையினை எல்ஐசி வழங்கவில்லை என்றாலும், நிலையான வருமானம், காப்பீட்டுத் தொகை மற்றும் வரிச்சலுகைகளை வழங்கும் நீண்டகால சேமிப்பு திட்டங்களை இது வழங்குகிறது. எல்ஐசி எஃப்டியில் முதலீடு செய்ய நினைக்கிறீர்களா? கமெண்ட் செய்து உங்கள் கருத்தை பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.